இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். எனக்கும் கடன் இருக்கு, உங்களுக்கும் கடன் இருக்கு, சுத்தி 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 எல்லாருக்கும் கடன் இருக்கு. ஏன் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு கடன் இருக்கு, மல்டி மில்லியனருக்கும் கடன் இருக்கு. இப்போ நீங்க ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த சிம்மோட ஓனருக்கும் கடன் இருக்கு. அப்ப எனக்கு மட்டும் ஏன் நிம்மதி இல்லை? கடன் இருக்குதான், அதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்தாலும், ஆனா அதை தாண்டி ஒரு பயம் அப்படின்றது எனக்கு வருது. என்னால் என்னுடைய வேலையில ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. என்னால் அடுத்த கட்டம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகவே முடியல அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட்டதாக தாங்க அர்த்தம். மிக மிக பொன்னான, அதாவது கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கோல்டன் நிமிடம் அப்படின்றது, அதாவது தங்க நிமிடம் அப்படின்ற இந்த 8 நிமிஷத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்த கற்றுப்பீங்க. சரி, ஓகே, ஒரு அழகான கிராமம். ஆனால் அந்த கிராமம் செழிப்பாலாம் இல்லைங்க, காஞ்சி போய் தான் இருக்குது. அந்த கிராமத்தில் வறட்சி என்பது தான் இருக்குது. இப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரேட் ஆகி போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த கிராமத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது நம்மளுடைய கிராமத்தை பழையபடி இயற்கையாக மாற்றணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு இடத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு மாற்றி செடிகளை மரங்களை நட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து இவங்க மரங்கள் நட்டாலும் பெருசாக அங்கே வியாபாரம், அதாவது இந்த வளர்ச்சி அப்படின்றது அந்த மரத்துக்கு வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருக்குள்ளேயுமே பேசிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியை போய் பார்க்குறாங்க. அந்த ஞானியை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அந்த ஞானி, நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கிராமம் என்பது பார்த்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, எல்லாரு கையிலும் ஒரு விதையை கொடுக்குறாரு. இந்த விதையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு விதையா நீங்க ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து இதை ஒவ்வொரு இடமா நட்டுக்கிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கொடுக்குறாரு. வாரத்துக்கு ஒரு விதை அப்படின்றத நீங்க நட்டுடணும். உங்களுடைய இடம் எங்க இருக்கோ அங்க ஒரு விதையை நட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே வாங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு விதை அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு நடணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை வாங்க வைக்கிறாங்க எல்லாருமே. அவரும் நிறைய விதையை கொடுக்குறாரு, அது எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அந்த விதையை வாங்கி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பகுதியில் நட்டு 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 வைக்கிறாங்க. இப்படி நட்டு வச்சு தண்ணியை ஊத்திக்கிட்டே வராங்க. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பார்த்த உடனே இந்த விதையை நட்டு என்ன ஆக போகுது, ஏற்கனவே நம்ம நிறைய தடவை நட்டுட்டோம், ஒன்றும் ஆகல, இதுல இது வேற நடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் என்ன செய்யறான்னா, அவன் அரண்மனையில அவனுக்கு கிடைச்ச வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறான். இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, வாரத்துல ஒரு நாள் கூட லீவ் அதாவது லீவ் போட்டாலும் பரவாயில்ல, இவர் சொன்னதை இவர் நம்பி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு விதையா வைக்கிறாங்க. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, நாட்கள் போக போக ஒரு விதை முளைக்குது, ஒரு விதை சாகுது, ஒரு விதை முளைக்குது, ஒரு விதை கருகுது. இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்று வளருது, ஒன்று வளரல. ஆனா இவர் சொல்றத இவங்க அப்படியே பின்பற்றி வச்சுக்கிட்டே வராங்க, தண்ணி ஊத்திக்கிட்டே வராங்க. இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வருஷம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பச்சை பசேர்னு இடம் இருக்குது. ஆனா சில இடங்கள்ல மரம் முளைக்காம தான் இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அது மறுபடியும் அந்த ஞானியை போய் சந்திக்கிறாங்க. அவரை சந்திச்சு பேசும்பொழுது அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வச்சது வரல, ஆனா மற்ற இடம்லாம் வந்துருச்சுங்க, இப்ப எங்களுடைய கிராமம் செழிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படி சொன்ன உடனே, இதுதான் உங்களுக்கானது, இதை நீங்க தொடர்ந்து அடுத்த வருஷமும் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி விதையை கொடுக்குறாரு. மறுபடியும் பண்றாங்க. இதுக்கான விளக்கத்தை நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ இதை பார்க்கக்கூடிய அந்த இளைஞன் அவன் வீட்டு பக்கத்துல மட்டும் பெருசா மரமே நடல. இவன் தான் மரமே நடல, இவன் தான் வேலைக்கு போயிட்டான், ஃபுல்லாவே வேலைக்கு போனதுனால மரம் நடல. இப்போ அவன் வீடு மட்டும் காஞ்சி போயிருக்கு, மற்ற இடம்லாம் பச்சை பசேர்னு நல்லா சூப்பரா இருக்குது. அப்ப இவனுக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்ம வீட்டுல மட்டும் இதாகல, இந்த குருஜி சொன்னது, இவர் சொன்னது, ஞானி சொன்னதை நம்ம கேட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், மறுபடியும் ஞானி போய் சந்திச்சு இருக்கிற விஷயத்த எடுத்து சொல்றான். இந்த மாதிரி எனக்கும் கொடுங்க, நானும் நட்டிருப்பேன், நீங்க கொடுத்ததை நான் பெருசா கண்டுக்காம மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்ட உடனே அவர் பெருசா எதுவுமே பண்ணல. புன்னகையோட அவர் என்ன சொல்றோம்னா, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படின்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விதையை கொடுத்து நீ எனக்கு என் வீடும் இந்த மாதிரி செழிப்பா வர்றோம், அதுக்கு நான் என்ன செய்யணும், ஆனா என்னுடைய வேலை அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்ட உடனே அப்போ அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, இதை விட உனக்கு நிறைய வருமானம் தரக்கூடியது மிக முக்கியமான வேலை, அது உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அப்படின்னா நீ அதுல கவனம் செலுத்தி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுல இருந்து ஒரு பகுதியான காசை எடுத்து யாராவது ஒருத்தரை இந்த விதையை போடுறதுக்கான வேலையை வாங்கிக்கோ. இப்போ உன்னுடைய வேலையும் நடந்துரும், இப்போ உன்னுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பணியும் நடந்துரும் அப்படின்றது தான். இந்த இடத்துல நீ ஒரு ஓனராகவும் மாறலாம். ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து நீ வேலைக்கு வச்சிருக்கேன்னா அப்ப நீ ஒரு ஓனர் தானே.
இதை நீ பண்ணினாலே போதும் அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ இவன் என்ன பண்றான்னா அதே போலவே விதையை வாங்கி ஒரு நாள் அதாவது வாரத்துக்கு ஒரு விதை அப்படின்னு நட சொல்ல, அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிராமமே செழிப்பாயிடுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவன் வீட வந்து நல்ல ஒரு அளவுக்கு வந்து மரம் அப்படின்றது வளர்ந்துருது. ஸோ இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய பேர் திட்டிருப்பீங்க, ஆனா போடா ஏதாவது இது சொல்லிட்டு பார்த்தா நீடா ஏதோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்றதை நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு விதை வச்சாங்க, ஒரு விதை வந்துட்டு அழிஞ்சிருச்சு. இன்னொரு விதை வச்சாங்க, இன்னொரு விதை வந்துருச்சு. இப்படி ஒரு விதை வச்சு ஒரு விதை அழிஞ்சு, ஒரு விதை வச்சு ஒரு விதை வளர்ந்து, இப்படி தொடர்ந்து நாட்கள் போக போக ஆனா அவங்க ஒரு வருடம் கன்சிஸ்டன்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய வந்துட்டு பலன் என்ன? எதுவுமே பண்ணாதவங்களுடைய இடத்துல ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணு மட்டும்தான். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணினவங்களுடைய நிலத்துல மரம் இருக்கு. ஒரு மரம் இல்லைனாலும் ஒரு மரம் வளர்ந்துருக்குது. இந்த மரம் கருகிருச்சுனாலும் இந்த மரம் வளர்ந்துருக்குது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் முயற்சி பண்ணிட்டு அது நடக்கல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது. என் சேனலை நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் முயற்சி பண்ணிட்டு இதை நான் விட்டுட்டு போக மாட்டேன். நான் தினம்தோறும் முயற்சி பண்ணுவேன், தினம்தோறும் விதைய போடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன அது அடுத்த கட்டம் அப்படின்றதுக்கு கொண்டு போகும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த கஷ்டத்தை சரி பண்றதுக்கான முயற்சி எடுங்க. தோல்வி வரும் தான், கண்டிப்பா தோல்வி வரும். ஆனா அடுத்தது ஒரு வெற்றி அப்படின்றது. தோல்வி அப்படின்றத தாண்டினா வெற்றி அப்படின்றது நிச்சயம் தானுங்களே. தோல்விக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? அதாவது ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம், அதானே. ஆன் பண்ணா எரியும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே இருந்துட்டா அது ஆஃப்லேயே தான் இருக்கும். அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்படுற போது? ஒரு நாள் லீவ் போட்டாங்க, அதுல எந்த வித பாதிப்பும் கிடையாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு விதையை ஒவ்வொரு நாளும் போடுங்க. காலையில எழுந்த உடனே உங்க கடன் எப்படி அடைக்கிறது அப்படின்றத கத்துக்கோங்க. இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய தொழில்நுட்பம் அப்படின்றது வந்துருச்சு, நிறைய புக்ஸ் அப்படின்றது வந்துச்சு, நிறைய ஐடியா கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஏஐ மெட்டீரியல் டூல் எல்லாமே வந்துருச்சு. இதுகிட்ட உங்களுடைய கடன் விவரத்தை சொல்லி அதுகிட்ட கேளுங்க. என் கடன் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுடைய கடன் டீட்டெயில், உங்களுடைய வருமானம் அதை வேணா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை நீங்க ஒண்ணா உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். வருமானம் அதிகமாக வரும். அப்போ வருமானம் அதிகமாக வர்றதுக்கு நம்ம ஒரு வேலையை தேடணும். அப்போ வேலையை தேடணும்னா எந்த வேலையை தேடணும்? நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையில வேற ஏதாவது பார்ட் டைம் பண்ண முடியுமா? அதுல ஏதாவது அடிஷனலாக ஒரு சம்பளத்தை ஈட்ட முடியுமா? அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தேடி போங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒன்னா நீங்க ஒரு படி முன்னெடுத்து வச்சுக்கினா தான் அடுத்தபடி அது உங்களுக்கான வழி கொடுக்கும். அந்த ஒரு படி சறுக்கி விட்டுச்சுனாலும் ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம அடுத்தபடி கால் எடுத்து வைங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா 2 படிக்கான எக்ஸ்ட்ரா கால் எடுத்து நீங்க வைப்பீங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணாதான் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். கஷ்டன்றது உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. யாருக்கு இங்க கஷ்டம் இல்லாம இருக்கு? யாருக்கு இங்க கடன் இல்லாம இருக்கு? அதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இந்த ஸ்டோரி நான் படிக்கும்போது நல்லா இருந்தது, அதனாலதான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், ஸோ இது 3 லிங்க்கும் இருக்கு. ஏன்னா பர்சனலா ஃபாலோ பண்ணிக்கணும்னா தாராளமா நீங்க அங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு.